அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆவணி 3, இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 19, 2025. இன்று ஏகாதேசி. அதே போல் இன்று மேல் நோக்கி நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:54 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. திதி இன்று மாலை 4:42 வரை ஏகாதேசி, பின்பு துவாதசி. யோகம் மரண யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் அனுசம். ராசி பார்த்திங்கன்னா விருச்சிகம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணக்காரங்கள் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சந்திராசனை பொறுத்த மட்டும் பகை, சண்டை சச்சரவு, மறதி, விபத்து, கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவினை அனைத்தையும் ஏற்படுத்துவது இந்த சந்திராசனம் தான். கருத்தில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய பிரச்சனை வருதுன்னா இந்த சந்திராசனம் தான் வரும். அதனால் சந்திராசனம் இருக்கக்குள்ள மிக கவனமாக இருக்கணும். வார்த்தைகளை மிகவும் தெளிவாக பயன்படுத்தணும். முக்கியமாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சந்திராசனம் இருக்கிறவங்க மிக கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்த முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் கௌரி நல்ல நேரத்தில் இந்த சுப உரையை வைத்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் இன்று கதாநாயகன் வரை செவ்வாய் பகவான் தான். இப்போ செவ்வாய் வரை பார்த்தீங்கன்னா காலையில் 6 - 7, மதியம் 1 - 2, இரவு 8 - 9. இந்த செவ்வாய் ஓரையை பொறுத்த மட்டும் கடனை அடைக்கக்கூடிய அற்புதமான ஓரை. சரியாக இந்த டைமில் கடன் அடைத்தா, சிறு தொகையாச்சும் கொடுத்தா அந்த கடன் முழுவதும் அடையும். அதே போல் யாருக்கா இப்போ கடன் அதிகமாக இருக்குள்ள அந்த நபருடைய பேரை எழுதி ஒரு நோட்டில் அங்கே உங்களால் முடிந்த அது 100 ரூபாவோ இல்லை 500 ரூபாவோ இல்லை 2000 ரூபாவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு தொகையை அதில் வைத்தால் அது பெருந்தொகையாகி அந்த கடனை அடைக்கிறதுக்கு உறுதுணை புரியும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் வரிகள் நல்ல பலமான பலம் கொண்டவை. அந்த வாரியை பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களால் கடனை அடைக்க முடியும். முயற்சித்து பாருங்கள். அதே போல் இந்த செவ்வாய்க்கிழமையில் எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கக்கூடாது. அப்படி கடன் வாங்கிட்டீங்கன்னா அதை திருப்பி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்கக்கூடாது. கடனை அடைக்கலாம். அற்புதம் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்கள். சூளம் இன்று வடக்கே. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இன்று கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அப்போ தான்
நீங்கள் இறைவன்கிட்ட வைக்கும் கோரிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவேறும். இல்லைன்னா காலதாமதமாக தான் நிறைவேறும். இப்போ கோயிலுக்கு சென்றால் இறையர்கள்கிட்ட, அதான் இறைவன்கிட்ட நம்ம வேண்டக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் வேண்டது நடக்கும். ஆனால் காலதாமதமாக நடக்கும். இதே ஒரு நாளும் எந்த தசநாதன் வழி நடத்துகிறாரோ அந்த தசநாதன் தசையில் உங்களுடைய கோரிக்கைகள் வைத்தால் உடனடியாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இது எப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு தான். நம்ம ஒரு ஏரியாவுக்கு போகிறோன்னா அதுக்கு பல வழிகள் இருக்கும். சரியான முறையில் சரியான வழியில் போனால் நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம். இல்லை வழியை மாற்றி வேறு வழியில் போனால் சுற்றியும் தான் வருவோம். அதே போல் தான் இறையர்களும் ஒரு நாளும் எந்த தசநாதன் வழி நடத்துகிறாரோ அந்த தசநாதனை வணங்கினால் கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு உயர்வான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழும். உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த நாள். கருத்தில் கொள்ளுங்கள். ரிஷபராசியை பொறுத்த மட்டும் அன்பு பாசம் நிறைந்த நாள், அற்புதமான நாள். அதிகப்படியான பாசங்கள் இன்று கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு மேன்மையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழும். கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும். மேலதிகாரிகளும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அதே போல் பாராட்டுகளையும் உங்களால் பெற முடியும். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, பக்திமயமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமாக இறை அருள் நிறைந்த நாள். அதே போல் உங்கள் மனமும் இறை அருளை நாடும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சிறப்பான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இந்த சோதனைகளும் வேதனைகளும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாளில் நீங்கள் ஜொலிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள், சிறப்பான நாள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்து சென்றாலும் சக ஊழியர்கிட்ட இருந்தும் அன்பை எதிர்பார்க்கலாம். அற்புதமான நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு. துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆர்வமாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடித்து அனைவருடைய பரிசும் பாராட்டுகளும் பெறுவீர்கள். அதேபோல் மேலதிகாரிகளும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். அற்புதமான நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, ஒரு விவேகம், ஒரு உற்சாகம், அதே போல் ஒரு சுறுசுறுப்பு. அனைத்து விதமான வேலைகளில் எந்த வேலையை செய்தாலும் அதில் இன்று உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பும் விவேகமும் ஆர்வமும் இருக்கும். அற்புதமான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மற்றவங்களுடைய பாராட்டுகளையும் மதிப்புகளையும் பெறுவீங்க. சிறப்பான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட அதுக்கும் கீழே இருக்குது. தேவையில்லாத விரயங்கள், உடல்வாதிகள், பகைகள், சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவியுடைய பிரிவினை, அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட மோதல் போக்கு, அதே போல் மற்றவங்கள் நம்மளை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. இந்த தடங்கல்கள், பகைகள், பண விரயம், பொருள் விரயம், உடல் சோர்வு, உடல்வாதிகள் இதெல்லாம் வரத்துக்கு
அதிக வாய்ப்பு. அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான கோபங்களும் விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்து அமைதி காத்து இந்த நாளை நீங்கள் செலவழித்தா தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.